மார்க்கெட்ல எப்பவுமே நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய என்ட்ரீஸ் நெறைய ட்ரிகர் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனா, நம்மளுடைய லாபம் அப்படிங்கிறது நாம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அண்ட் எக்ஸிட் ஆகுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய லாபம், நஷ்டம் அப்படிங்கிறது அமையும். கரெக்ட்டா? அப்போ இன்னைக்கு மார்க்கெட் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகியிருந்தது அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட்டா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட ட்ரேடிங் நடக்கும்போது, ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. பிகாஸ் ஒரு சின்ன ஒரு ராலி வந்து குடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு ராலி குடுத்துருந்தது. ஏன் இந்த இடத்துல இருந்து ஒரு ராலி குடுக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒன் ஆஃப் தி மேஜர் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்போர்ட்ட சிங்கிள் லைன்ல நம்மளால வந்து டிஃபைன் பண்ணிட முடியாது. அந்த சப்போர்ட் ஜோன் எக்ஸாக்ட்டா இந்த மாரி தான் இருந்தது. ஓகேவா? ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழ வரும்போது, இந்த இடத்துல அகெயின் ஒரு பையிங் பிரஷர் அப்படிங்கிறது குடுத்தாங்க. ஆனா, இந்த இடத்துல பையிங் பிரஷர் வொர்க் அவுட் ஆகுமா? இல்லையா? அப்படிங்கிறத நாம கொஞ்ச நேரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் பையிங் சைட் மூவ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வெர்டிகல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஆனா, எப்போ மார்க்கெட் நம்மளுக்கு இல்ல, இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபர்தரா கன்டின்யூ ஆக போகுது அப்படின்னா, நம்மளுக்கு என்னதான் இந்த இடத்துல ஒரு பையிங் மொமெண்டம அகெயின் அண்ட் அகெயின் பிக் பண்ணுனாலுமே, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லெவல்ல பிரேக் பண்ணிட்டு கீழ டவுன் ட்ரெண்ட்ல வந்து இந்த இடத்துல தான் க்ளோசிங் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துலயும் ஒன் ஆஃப் தி ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்தது. இந்த லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டு, கீழ வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் க்ளோசிங் குடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோசிங் டைம்ல நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் பையிங் சைட் குடுத்து தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் லைவ் மார்க்கெட்லயே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. இங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஒரு ராலி குடுக்க போறாங்க. இது எல்லாமே சொன்னேன். பட் இத எப்படி பிரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டையும் தாண்டி இதுல நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம எப்போ அதாவது ஒரு எமோஷன்லெஸ்ஸா நம்ம இத பார்க்கும்போது மட்டும் தான் நம்ம இது கூட இன்டராக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அந்த பாதை எப்படி போகணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான், அந்த பாதையில போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். போக வேண்டிய பாதை, ஸ்ட்ராட்டஜியே தெரியல அப்படிங்கிறப்போ, அந்த பாதையிலயும் போக முடியாது. அந்த பாதையில போகக்கூடிய வழியில என்னென்ன இருக்குது, எப்படி லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியையும் நம்மளால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ, இன்னும் எத்தன நாளைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல பை என்ட்ரி, செல் என்ட்ரி இப்படி மாத்தி மாத்தி உங்களுக்கு தெரிஞ்சத பண்ண போறீங்களா? இல்ல லேர்ன் பண்ணிட்டு பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ.